guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா TNPSC Group 4 Group 2ல கேட்கக்கூடிய முக்கியமான வினாக்கள் பத்ம விருதுகள் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். முதலாவது பாருங்க, நாட்டின் உயரிய விருது என்னன்னு பாத்தீங்கன்னா பாரத ரத்னா. இரண்டாவது விருது என்னன்னு பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன். மூன்றாவது விருது பத்ம பூஷன். நான்காவது பத்மஸ்ரீ. 2 ஜனவரி 1954ஆம் ஆண்டு பத்ம விருதுகள் நிறுவப்பட்டிருக்கு. 1954ஆம் ஆண்டு 3 நபர்களுக்கு முதல்ல வழங்கப்பட்டிருக்கு. 1955 பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. பாரத ரத்னா அப்படிங்கிறது நாட்டின் உயரிய சிவிலியன் விருது. இரண்டாவது பாருங்க, பத்ம விபூஷன் அப்படிங்கிறது விதிவிலக்கான மற்றும் புகழ்பெற்ற சேவைக்காக வழங்கப்படுது. பத்ம பூஷன் உயர் வரிசையின் சிறப்பான சேவைக்காக வழங்கப்படுது. பத்மஸ்ரீ சிறந்த சேவைக்காக வழங்கப்படுகிறது. அடுத்ததா, பத்ம விருதுகளுக்காக பெறப்பட்ட அனைத்து பரிந்துரைகளும் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமரால் அமைக்கப்படும் பத்ம விருதுகள் குழுவின் முன் வைக்கப்படுது. பத்ம விருதுகள் குழுவானது கேபினெட் தலைமையில் உள்ளது. இந்த குழுவின் பரிந்துரைகள் இந்திய பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக வைக்கப்படுகிறது. பாரத ரத்னா விருதுகள் 2024 5 நபர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது மான்கொம்பு சாம்பசிவன் சுவாமிநாதன். இவர் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இரண்டாவது PV நரசிம்மராவ், இவர் முன்னாள் பிரதமர். மூன்றாவது லால் கிருஷ்ணா அத்வானி அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஜக மூத்த தலைவர். நான்காவது கர்பூரி தாக்கூர், பீகார் முன்னாள் தலைவர். ஐந்தாவதாக சரண் சிங், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டிய முன்னாள் பிரதமர். இதுவரை 16 பேருக்கு மரணத்திற்கு பின் வழங்கப்பட்டிருக்கு பாரத ரத்னா விருது. பாரத விருதினை 48 நபர்கள் பெற்றுள்ளனர் இதுவரைக்கும். முதல் பாரத ரத்னா விருது சி ராஜகோபாலாச்சாரி, சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன், CV ராமன் ஆகியோருக்கு 1954ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இளைய வயதில் பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். ஏஜ் 40 இருக்கும்போது வாங்கியிருக்காரு. பாரத ரத்னா விருது பெற்ற மூத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோண்டோ கேசவ் கார்வே. ஏஜ் பார்த்தீங்கன்னா 100வது வயதில் வாங்கியிருக்காரு. முதல் பாரத ரத்னா விருது பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா CV ராமன். பத்ம விபூஷன் பாருங்க, 2024 5 நபர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதலாவதாக திருமதி வைஜெயந்திமாலா, கலைத்துறையில் இவர் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்த இரண்டாவது ஸ்ரீ கொனிடேலோ சிரஞ்சீவி, கலைத்துறையில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக மூன்றாவதாக ஸ்ரீ வெங்கையா நாயுடு, பொது விவகாரத்தில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்தவர். அடுத்ததாக நான்காவதாக ஸ்ரீ பிந்தேஸ்வர் பதக், மரணத்திற்கு பிறகு இவர் வாங்கியிருக்காரு. சமூக பணிக்காக பீகாரை சேர்ந்தவர். ஐந்தாவதாக பத்மா சுப்பிரமணியம் செல்வி, கலைத்துறையில் வாங்கியிருக்காங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக மூன்றாவதாக பாருங்கள் பத்ம விபூஷன் 2024 17 நபர்கள் வாங்கியிருக்காங்க. முதலாவதாக திருமதி M பாத்திமா பிவி, மரணத்திற்கு பிறகு வாங்கியிருக்காங்க, பொது விவகாரத்தில் கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க இவங்க. இரண்டாவது பாருங்க ஸ்ரீ ஹோர்முஸ்கி என் காமா, இவங்க இலக்கியம் மற்றும் கல்வி இதழியலுக்காக வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க. மூன்றாவதாக ஸ்ரீ மிதுன் சக்கரவர்த்தி, கலைத்துறையை சேர்ந்தவங்க, மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க. நான்காவதாக ஸ்ரீ சீதாராம் கிண்டால், வர்த்தக மற்றும் தொழில்துறை, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஐந்தாவதா ஸ்ரீ யங் லியூ, வர்த்தக மற்றும் தொழில்துறையை சேர்ந்தவங்க, அதாவது சீனாவில் இருக்க தைவானை சேர்ந்தவங்க. அடுத்ததா ஆறாவதாக ஸ்ரீ அஸ்வின் பாலசிங் மேத்தா, மரணத்துக்கு பிறகு வாங்கியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மெடிசன் துறையில் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஏழாவதாக ஸ்ரீ சத்யபிரதா முகர்ஜி, இவங்க மரணத்திற்கு பிறகு வாங்கியிருக்காங்க, பொது விவகாரம், மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. எட்டாவதாக ஸ்ரீ ராம் நாயக், பொது விவகாரம், மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஒன்பதாவதாக ஸ்ரீ தேஜஸ் மதுசூதன் பட்டேல், மருந்தில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவங்க. பத்தாவது பாருங்க ஸ்ரீ ஓலஞ்சேரி ராஜகோபால், பொது விவகாரம், கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க. பதினொன்றாவதாக ஸ்ரீ தத்தாத்ரே அம்பாதாஸ் மாயலு என்ற ராஜ்தத், இவங்க பார்த்தீங்கன்னா கலைத்துறையை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க. 12ஆவதாக ஸ்ரீ டோக்டன் ரின்போச், மரணத்துக்கு பிறகு இவர் வாங்கியிருக்காரு, மற்றவை அதாவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, இவர் லடாக்கை சேர்ந்தவர். 13ஆவதாக ஸ்ரீ பியோ ரேலால் சர்மா, இவங்க கலைத்துறையை சேர்ந்தவங்க, மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க. 14ஆவது ஸ்ரீ சந்திரேஸ்வர் பிரசாத் தாக்கூர், இவங்க மருந்து துறையில் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவங்க. 15ஆவது திருமதி உஷா உதுப், கலைத்துறையில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்தவங்க. 16ஆவதாக ஸ்ரீ விஜயகாந்த், இவர் மரணத்துக்கு பிறகு வாங்கியிருக்காரு, கலைத்துறையில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்ததாக 17ஆவது ஸ்ரீ குந்தன் வியாஸ், இலக்கிய மற்றும் கல்வி இதழியல், இவங்க மகாராஷ்டிர மாநிலத்தை சேர்ந்தவங்க. அடுத்ததாக பத்மஸ்ரீ பாருங்க,
110 நபர்கள் வாங்கியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் பார்த்துடலாம். முதலாவதாக பத்திரப்பன் வள்ளி ஒயில் கும்மி ஆட்ட கலைஞர். இரண்டாவது ஜோஷ்னா சின்னப்பா, இவங்க ஸ்குவாஷ் வீராங்கனை. மூன்றாவது ஜோடி க்ரூஸ், இவர் பார்த்தீங்கன்னா எழுத்தாளர். நான்காவது நாச்சியார், இவர் மருத்துவர். ஐந்தாவது சேஷம்பட்டி சிவலிங்கம், நாதஸ்வர கலைஞராக இருக்கார். அவ்வளோதான் கைஸ். நம்ம இதோட வந்து பத்மபூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா இதெல்லாமே பார்த்துட்டோம். ஸோ இதனுடைய அதாவது 110 நபர்கள் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதில் பார்த்துக்கலாம். நான் ஷேர் பண்ணுற லிங்க் என்னன்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ ஆல்.